ஹே ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் பூ ஸ்டுடியோஸ். போன வீடியோவில் நம்மளோட அப்ளிகேஷனில் எப்படி டேட்டாபேஸை கனெக்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்த்துருப்போம். அதாவது நம்ம ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷனில் PostgreSQL அப்படின்ற ஒரு டேட்டாபேஸை எப்படி கனெக்ட் பண்ணுறது, அதோட கான்ஃபிகரேஷன் எல்லாமே பார்த்துருப்போம். ஸோ அந்த அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். எண்ணில் அந்த அப்ளிகேஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறப்போ நம்மளுக்கு ஒரு எரர் த்ரூ ஆயிருக்கும். அது என்ன எரர்ன்றத போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், இதுலேயும் சொல்கிறேன். அது என்ன எரர்னா, நம்ம வந்து ஸ்டூடெண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு யூஆர்எல்ல கொடுத்துருப்போம். நம்மளோட போஸ்ட்கிரஸோட யூஆர்எல் கொடுக்குறப்போ, கான்ஃபிகர் பண்ணுறப்போ, இன்டெலிஜ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். கான்ஃபிகர் பண்ணுறப்போ, ஸ்டூடெண்ட் அப்படின்ற ஒரு டேட்டாபேஸோட இது கொடுத்துருப்போம் ஸ்லாஷில். இதான் ஸ்லாஷ் ஸ்டூடெண்ட் அப்படின்றது கொடுத்துருப்போம். ஸோ ரன் பண்ணுறப்போ என்ன ஆகும்னா, ரன் பண்ணி காமிக்கிறேன். ரன் பண்ணுறப்போ ஓகே, நம்ம இன்னும் டாக்கரே ரன் பண்ணல. ஓகே, ஃபஸ்ட்டு போஸ்ட்கிரஸ் டாக்கர்லாம் இந்த ஸ்ப்ரிங் டெஸ்ட் அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ அந்த இடத்துல கொடுத்தோம்னா இப்போ ஃபேட்டல் டேட்டாபேஸ் ஸ்டூடெண்ட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்ற மாதிரி வருது. ஸோ நம்மளோட அப்ளிகேஷன் டாட் இதை பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் டாட் YAML ஃபைலில் பார்த்தீங்கன்னா ஸ்லாஷ் ஸ்டூடெண்ட் அப்படின்ற ஒரு டேட்டாபேஸ் நேம் கொடுத்துருப்போம். டேட்டாபேஸ் நேம் கொடுத்துருப்போம். ஸோ போன வீடியோவில் நம்ம இதுக்கு முன்னாடி எந்த வீடியோ பார்த்தோமோ எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத சொல்லியிருக்க மாட்டோம். ஸோ இந்த வீடியோவில் பார்ப்போம். ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு இன்டெலிஜில் டூ டைப்ஸ் இருக்குது, 2 வேஸ் இருக்குது கிரியேட் பண்ணுறதுக்கு. ஒன்று வந்து நம்மகிட்ட இன்டெலிஜ் அல்டிமேட் எடிஷன், அதாவது பெய்டு எடிஷன் வச்சுருந்தோம்னா நம்மளுக்கு இந்த இடத்துல அந்த மேவன் இருக்குல்ல, இதே மாதிரி இந்த இடத்துலேயே ஒரு யூஐலே நம்மளுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸ்கீமா சிம்பிள் ஒன்று இருக்கும், டேட்டாபேஸ் ஸ்கீமா சிம்பிள். ஸோ அதை கொடுத்து நம்ம டிபி சம்மந்தமான என்ன போஸ்ட்கிரஸ் மட்டும் இல்லை, நீங்கள் எந்த டேட்டா சோர்ஸ் யூஸ் பண்ணி எந்த ஒரு டேட்டாபேஸையும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். போஸ்ட்கிரஸ், MySQL இந்த மாதிரி எதுனாலும், ரெட்டிஸ் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த இதை யூஸ் பண்ணி நீங்கள் டேபிள் கிரியேட் பண்ணுறது, ட்ராப் பண்ணுறது அப்படின்னு என்ன ஆக்ஷன்ஸ் வேணாலும் அதில் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள்கிட்ட அது வாங்குறதுக்கான பே பண்ணி வாங்குறதுக்கான கெப்பாசிட்டி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அந்த எடிஷன், அந்த அல்டிமேட் எடிஷன் யூஸ் பண்ணிக்கலாம். பட் என்னால் கம்யூனிட்டி எடிஷன் தான் அப்படி யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இன்னொரு வே இருக்குது. ஸோ டெர்மினலில் கமெண்ட் யூஸ் பண்ணி இது பண்ணுறது. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நம்மள்ட்ட வந்து டாக்கர் ரன்னிங்லாம் தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, டாக்கர் எக்ஸிட் பேஷ் இந்த கமெண்ட் பார்த்துருப்போம். எக்ஸிக்ன்றது எக்ஸிக்யூட்டோட ஷார்ட் ஃபார்மு. ஐடி அப்படின்றது, இந்த -IT அப்படின்றது இன்ட்ராக்டிவ் மோட் அப்படின்றத டினோட் பண்ணும் போஸ்ட்கிரஸ் பேஷு. ஸோ என்டர் உள்ள போய்க்கலாம். ஸோ இப்போ நம்ம போஸ்ட்கிரஸ் பேஷ்குள்ளே வந்தாச்சு. இப்போ நம்ம ஒரு யூஸராக உள்ள லாகின் பண்ணோம். PSQL -U யூசர் மிஸ்டர் பூ என்ட்ரு தட்டோம்னா உள்ள போகிற மிஸ்டர் பூவோட யூஸராக நம்ம இருக்கோம். ஸோ இப்போது /L அப்படின்றத கொடுத்தோம்னா நம்மளுக்கு ஆல்ரெடி என்னென்ன டேபிள் இருக்குது, டேட்டாபேஸ் இருக்குது அப்படின்றது வரும். லிஸ்ட் ஆஃப் டேட்டாபேஸுக்கு வந்து கமெண்ட் வந்து /L அப்படின்றது, இது ஃபார்வர்ட் ஸ்லாஷ் பேக்வர்ட் ஸ்லாஷ் தெரில, ஏதோ ஒரு ஸ்லாஷு, ஆனால் அந்த ஸ்லாஷ் என்ட்ருக்கு மேலே இருக்கிற ஸ்லாஷு, அது கொடுத்து எல்லாம் முங்குங்க, இப்படி வரும். ஸோ மிஸ்டர் பூ இதெல்லாமே டிஃபால்ட்டாக இருக்கிற டெம்ப்ளேட்டு. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து இந்த ஸ்டூடெண்ட் அப்படின்றத இந்த அப்ளிகேஷன் ரன் பண்ணுறப்போ ஸ்டூடெண்ட் அப்படின்ற ஒரு டேட்டாபேஸ் இல்லை அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு எரர் வந்துச்சு. ஸோ நம்ம அப்ளிகேஷனில் ஸ்டூடெண்ட் அப்படின்ற டேட்டாபேஸ் கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்றதுனால அது எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம அந்த இதுக்குள்ளே யூசருக்குள்ளே வந்தாச்சு. இந்த இடத்துல கிரியேட் டேட்டாபேஸ் நார்மலாக நீங்கள் டெர்மினலில் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும், இல்லைனா SQL இதில் யூஸ் பண்ணுறதுனாலும் தெரியும், அதே தான். ஸ்டூடெண்ட் அப்படின்னு வச்சுட்டு செமிகோலன் ஸ்டூடெண்ட் செமிகோலன் டேட்டாபேஸ் கிரியேட்டட் அப்படின்ற மாதிரி வருது. ஸோ இப்போ நம்ம திருப்பி ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம் லிஸ்ட் ஆஃப் டேட்டாபேஸஸில் அந்த என்ட்ரி இருக்கா அப்படின்றதுக்கு. ஸோ அதுக்கு /L கொடுத்தோம்னா இப்போ 5 ரோஸ், மொதல் 4 ரோஸ் இருக்குது, இப்போ வந்து 5 ரோஸ் இருக்குது. நம்ம இந்த இடத்துல ஸ்டூடெண்ட் அப்படின்ற ஒரு டேபிளோட டீட்டெயில்ஸ் வந்துருச்சு பார்த்தீங்களா, ஸ்டூடெண்ட் அப்படின்ற ஒரு டேட்டாபேஸோட டீட்டெயில்ஸு. நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த மாதிரி இந்த ஸ்டூடெண்ட் டேட்டாபேஸில் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் நடக்கணுமோ அதை பண்ணலாம். ஸோ இவ்வளோ நாள் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், நம்ம எல்லாமே டாக்கர் யூஸ் பண்ணி பண்ணியிருப்போம். நீங்கள் டாக்கர் யூஸ் பண்ணி மட்டும்தான் போஸ்ட்கிரஸை கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. நீங்கள் டேரெக்டாக போஸ்ட்கிரஸை இன்ஸ்டால் பண்ணியும் நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். ஓகே, இது க்ளோஸ் பண்ணுறதுக்கு Ctrl D, இந்த கமெண்ட் விட்டு வெளியே வரதுக்கு. ஸோ வெளியே வந்தாச்சு, இதை விட்டு வெளியே வரதுக்கும்
கமாண்ட் டி திருப்பி எக்ஸிட் ஆயிரும் அதை விட்டு. ஓகே. போஸ்ட்கிரஸ் வந்து இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணணும், டாக்கர் யூஸ் பண்ணி தான் யூஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லை. பட் இது ஒரு ஃபுல் ஸ்டாக் சீரிஸ் நம்ம பிளான் பண்ணியிருக்கனால பிரிட்டி மச் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்கு, ஒரு டெவலப்பர், ப்ரோக்ராம் டெவலப்பருக்கு ஒரு டாக்கர் மாதிரி ஒரு டூல் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத ஒரு பேசிக்காக இந்த இடத்துலேருந்தே ஒவ்வொன்றா இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம் டாக்கர் பற்றி அப்படின்ற ஒரு கான்செப்டில் தான் நாங்கள் போஸ்ட்கிரஸையுமே இதை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணுறோம். இப்போதைக்கு நம்ம போஸ்ட்கிரஸில் பெருசாக ஒன்றும் டாக்கரில் பெருசாக ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டோம். சும்மா கனெக்ஷன் சம்மந்தமாக இந்த மாதிரி இதை பற்றி எதுவுமே நீங்கள் கவலைப்படணும். உங்களுக்கு இதை இன்ட்ரோடியூஸ் பண்ணி இதை ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியாக மாற்றுறதுக்கு மட்டும் தான் இப்போதைக்கு இது போயிட்டுருக்கு. ஸோ ஃபியூச்சரில் இதுக்குன்னு தனி செக்ஷனே இருக்கும். இதோட ஆர்கிடெக்சர் என்ன, கண்டெய்னர் என்ன, இமேஜ்னா என்ன, இந்த மாதிரி எல்லாமே ஏபிஐ இன்ட்ரோடியூஸ் பண்ணோன்னா டிப்ளை பண்ணுறது எப்படி, இந்த மாதிரி எல்லாமே கம்ப்ளீட் சீரிஸ் தனியாக வருது. ஸோ நீங்கள் டாக்கரை பற்றின கவலை உங்களுக்கு இப்போதைக்கு தேவையில்லை. நீங்கள் கோட் மட்டும் டைப் பண்ணிடுறீங்க, என்ன அதில் என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரில, முன்னாடி இந்த கான்ஃபிகரேஷன் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்றத மட்டும் போட்டிருப்போம். அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்ற 1-2 டேர்ம்ஸ், சின்ன சின்ன டேர்ம்ஸ் மட்டும் சொல்லியிருப்போம். ஸோ அதுக்கான டீட்டெயிலான வேர்ஷன் எல்லாமே கடைசியாக அதுக்குன்னு ஒரு செக்ஷன் ஒதுக்கியிருக்கோம். அந்த செக்ஷன் ரிலீஸ் ஆகிறப்போ அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் நீங்கள் டாக்கர் யூஸ் பண்ணி எதுனாலும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு டூலு, ஃபுல் ஸ்டாக் இன்ஜினியர் அதுக்கும் டாக்கர், ரெட்டிஸ், கேட்ச் யூஸ் பண்ணுறப்போ ரெட்டிஸ் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு பெட்டர் வே தான் நம்ம டாக்கர் யூஸ் பண்ணுறது. இது நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணணுமா அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. பட் இது ஒரு பெட்டராக நம்ம சொல்யூஷனாக இருக்கும் நம்மளுக்கு. ஃபியூச்சரில் போகிறப்போ இன்ட்ரோடியூஸ் தான் பண்ணி வைக்கிறோம். ஸோ இது ஒரு பெரிய டிஃபிகல்ட்டான சிச்சுவேஷன் கடைசியில் உருவாகக்கூடாது, இப்போயே ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி சும்மா இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறோம். ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அன்டில் நெக்ஸ்ட் டைம், see you, bye bye.